எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா புதுசாக நாங்கள் பில்ட் பண்ண ஒரு ஹோம் தியேட்டரில் இருந்து தான் பேசுகிறேன். இது வந்து சென்னைக்கு பக்கத்தில் திருப்போரூர் அப்படின்ற ஒரு ஊரில் நாங்கள் இந்த ஹோம் தியேட்டர் கட்டமைச்சிருக்கோம். ஸோ இந்த ஹோம் தியேட்டர் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்து நாங்கள் இது வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் கஸ்டமர் வந்து செட்டப் பண்ணதுக்கு ரீசனே வந்து அவருக்கு வந்து நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வந்து ஒரு இயற்கை சான்று இருக்கணும் அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நினச்சதுனால தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து அவர் ரொம்ப ஒரு செக்லூடட் பிளேஸில் வந்து அவர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு ரூம், அதில் வந்து ரொட்டீனாக நாங்கள் வந்து மெடிடேஷன் இதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கும் ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அவரோட ஆக்சுவல் வீடு வந்து ஹார்ட் ஆஃப் த சென்னை சிட்டியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக கேஓஸாக இருக்கும். ஸோ அதிலேருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்சம் நேச்சரோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து இது ஒரு 20-25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். கிட்டத்தட்ட மகாபலிபுரம் அந்த சைடு இருக்குது இது. ஸோ இங்கே வந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்துடுவார். வந்துட்டு அவருக்கான டைம், அவருக்கான அந்த ஃபேமிலி டைம் இது எல்லாமே வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்கார். ஸோ அவரோட ரொட்டீன் ஒர்க் போக இங்கே வந்து ஃபேமிலியில் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை ஜஸ்ட் ஒரு மெடிடேட் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் சத்தம் இல்லாத ஒரு ரூம் வேணும். அட் த சேம் டைம் அது வந்து ஒரு ஃபங்க்ஷனலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோனாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அப்படி தான் அவர் வந்து எங்கிட்ட அப்ரோச் பண்ணார். அண்ட் நாங்கள் வந்து அவரோட தாட்டோட அந்த பேஸ் லைன் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஒரு கூலர் டோனில், ஒரு க்ரீனிஷ் டோனில் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். அண்ட் அவருக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எவ்ரி வீக்கெண்ட் அவர் தவறாமல் வந்து இந்த ஹோம் தியேட்டரில் அவர் ஒரு படத்தையாவது பார்த்துட்டு போயிடுறார். ஸோ அந்தளவுக்கு அவரோட லைஃப் ஸ்டைலில் வந்து இந்த ஹோம் தியேட்டர் ஒரு பார்ட்டாக ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹோம் தியேட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் இந்த ஹோல் லே அவுட் வந்து எப்படி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற ஹோம் தியேட்டர்ஸோடு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் என்ன மாதிரியான அவுட்புட் வந்திருக்கு இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கஸ்டமர் வந்து எங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து நிறையா பார்த்துருக்காரு. ஸோ ஹீஸ் அ ஃபாலோவர். அண்ட் மெயினாக அவர் ஃபஸ்ட்டு எங்களை அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டார். ஸோ ஒரு ப்ரீ ப்ராசஸர் பவர் ஆம்ப் செட்டப்புக்கும் ஒரு ஏவி ரிசீவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவர் ஏவி ரிசீவர் வித் பவர் ஆம்ப் செட்டப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் அவர் வந்து போய் டெமோ பார்த்த இடத்துல எல்லா இன்டகிரேட்டர்ஸும் ஏவி ரிசீவரே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
ஏன் அது வந்து அப்படி சொன்னாங்கன்னா இந்த ரூமோட சைஸ். ஸோ இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14/18. ஸோ இந்த ரூம் சைஸில் வந்துட்டு உங்களுக்கு ஏவி ரிசீவரே போதும் சார், நீங்கள் அனாவசியமாக நீங்கள் வந்து ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்புக்கெல்லாம் போவேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானுமே ஆரம்பத்தில் ஏவி ரிசீவரே போதும்னு தான் சொன்னேன். ஏவி ரிசீவர் பட் அக்கோஸ்டிக்ஸ் போடும்போது கண்டிப்பாக பவர் ஆம்ப் போடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். பட் அவர் வந்து மெயினாக அவர் ப்ரோப் பண்ணும்போது அவர் என்ன கேட்டாருன்னா, ப்ரீ ப்ராசர் போட்டால் இந்த ரூமில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும், பிகாஸ் எனக்கு வந்து சவுண்டில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது, எனக்கு சவுண்ட் வந்து பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போது வந்து நீங்கள் ப்ரீ ப்ராசர் போகிறது நல்லதுன்னு சொல்லி அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, சவுண்டில் அவருக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், இந்த ரூமுக்கு அது செட் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவரை எஜுகேட் பண்ணி அவரும் போயிட்டு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் வந்து நிறையா ஃபோரம்ஸ்லேயோ ஆன்லைன்லேயோ அவர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து எனக்கு ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் தான் வேணும்னு சொல்லி சொன்னார். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயமும் சொன்னார், இந்த ரூமில் எனக்கு வந்து எட்ஜ் டு எட்ஜ் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஸோ எனக்கு அதுவுமே வந்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ நாங்கள் வந்து ஆரம்பத்தில் 135 inches சொல்லியிருந்தோம், பட் அதுக்கப்புறம் 150 inches இந்த ரூமில் நாங்கள் போட்டு கொடுத்துட்டோம். ஸோ இந்த ரூமோட லே அவுட் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு 1.5 அடி நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் 16.5 feet தான். இப்போ ப்ரொஜெக்டர் இந்த பேக் வாலில் இருந்து இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து 16.5 feet. ஸோ இந்த ரூமில் வந்துட்டு 2 row வந்து நான் அப்போயே சொல்லிட்டேன், பிளான் பண்ண முடியாது சார், ஸோ சிங்கிள் ரோவில் தான் வந்து நம்ம பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டார். எனக்கு வந்து 4 ரெக்லைனர் இருந்தால் போதும், என்னோடய ஃபேமிலி காம்பேக்டாக உட்காந்து நாங்கள் பார்த்துக்குறோம், மீதி யாருன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா நாங்கள் பீன் பேக் போட்டுக்கிறோம், அந்த பீன் பேக் போடுறதுக்கும் இங்கே நல்ல இடம் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து ஹி வாஸ் ஓகே வித் தட். ஸோ அவரோட பேஸ்ட் ஆன் ஹிஸ் இன்புட்ஸ் நாங்கள் வந்து இந்த லே அவுட்டை ஃபுல்லாக டிசைன் பண்ணி இதில் ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் போட்டும் அன்லாக் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்களும் நாங்கள் இதில் பண்ணி கொடுத்துட்டோம். 100% வந்து இந்த ஹோம் தியேட்டர் ரொம்பவே ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது அண்ட் அவருக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஹீ இஸ் யூஸிங், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அவர் வந்து யூஸ் பண்ணுறார். வீக்லி ஒன்ஸ் எப்படி இருந்தாலும் அங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இங்கே ட்ராவல் பண்ணி ஃபேமிலியோடு வந்து உட்காந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து கட்டும்போது இதிலேருந்து வர அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஹாப்பினஸ், நீங்கள் என்ன மாதிரியான குவாலிட்டி டைம் உங்கள் ஃபேமிலியோடு இந்த ஹோம் தியேட்டரில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் தான் வந்து உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் எங்களோட மெயின் கோல்லே. ஸோ அது வந்து இங்கே நிறைவேறது பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஹோம் தியேட்டரோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹோம் தியேட்டரோட ரூம் டைமென்ஷன். ஸோ இந்த ஹோம் தியேட்டரோட ரூம் டைமென்ஷன் வந்து 18/14. ஸோ 18 வந்து லென்த் அண்ட் 14 வந்து விட்த்து. அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ரூம்லேயும் இருக்கிற மாதிரி தான் 11 feet. ஸோ இது வந்து நாங்கள் ஃபால் சீலிங் போட்டு ஒரு 10 feet நாங்கள் மாற்றிட்டோம். ஸோ சிங்கிள் ரோ வந்து பிளான் பண்ணுறதுனால நாங்கள் லே அவுட்லேயே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, எல்லா ஸ்பீக்கர்ஸும் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வரணுங்கிறதுக்காக ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு 1.5 feet நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ ஸ்க்ரீன் டு பேக் வால் வந்து நம்மளுக்கு 16.5 feet இருக்குது. ஃப்ளோரில் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோன்னா இந்த ஏவி ரேக் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 feet டெப்த் வச்சுருக்கோம் டு அகாமடேட் சப் ஊஃபர் அண்ட் நம்மளோட ஏவி எக்யூப்மெண்ட்டுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக 16 feet வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அண்ட் இது சிங்கிள் ரோங்கிறதுனால இந்த கான்ஃபிகரேஷன் வந்து இதுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ 2 ரோன்னா தான் ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப இடுக்கமாக இருக்கும். சிங்கிள் ரோங்கிறதுனால நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அது வந்து எங்களோட கால்குலேஷனில் அது வந்து ஒரு கன்சிடரேஷன் நாங்கள் எடுத்துட்டோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹோல் லே அவுட்டை இந்த ரூமில் நாங்கள் டிசைன் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ரூமோட அக்கூஸ்டிக் ட்ரீட்மெண்ட். சவுண்டில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கஸ்டமர் ஆரம்பத்திலேயே தெளிவாக சொன்னதுனால நாங்கள் இதில் வந்து ஒரு ஸ்டுடியோ குவாலிட்டி அக்கூஸ்டிக்ஸ் வந்து பண்ணணுங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவாகவே இருந்தது. அண்ட் அதுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் இட் ஹேஸ் டு டூ இட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த ரூமில் வந்து நாங்கள் 6 layers ஸ்டுடியோ குவாலிட்டி அக்கூஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து நாங்கள் என்னென்னலாம் விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கோன்னா, இதில் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸில் நாங்கள் வந்து அப்சார்ப்ஷன் மெட்டீரியல்ஸ் வச்சு அதுக்கு வந்து ஒரு ஹைலைட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் பேக்லேயும் வந்து உங்களுக்கு பேஸ் ட்ராப் இதில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும் நம்ம போட்டோன்னா. ஏன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கதவு வந்துடுது. ஸோ கதவும் வந்து இடிக்கும்ன்றதுக்காக நாங்கள் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கார்னர்ஸில் வந்து பேஸ் ட்ராப் வைக்காமல் இந்த ஆஸ்தட்டிக்ஸோடையே வந்து அதை இன்டகிரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த எல் ஷேப்பில் பேக் சைடில் வந்து நாங்கள் ஃபுல்லாக அப்சார்ப்ஷன் மெட்டீரியல் வச்சிடுறோம். ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வந்து பயங்கரமாக பில்ட் ஆகும், அந்த எனர்ஜி வந்து ரொம்ப பில்ட் ஆகும். ஸோ
அந்த அனாமலியை வந்து நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக அங்கே அப்சார்ப்ஷன் வச்சுருக்கோம். பட் இது வந்து பேஸ் ட்ராப் மாதிரி ரொம்ப எஃபிஷியண்ட்டாலாம் ஒர்க் பண்ணாது. பட் அகெயின் நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% இது வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் வச்சு தான் நாங்கள் பண்ணோம். மற்ற இடத்துலலாம் நாங்கள் வந்து டிஃபியூஷனுக்காக டிஃப்யூசர் பேனல் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இந்த ரூம்காகவே நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி க்யூரேட்டடாக எடுத்த சொல்யூஷன் தான். ஸோ இதே மாதிரி வேறு ஹோம் தியேட்டர்ஸில் நாங்கள் வந்து பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த ரூமில் வந்து எப்படி சவுண்ட் வந்து இன்டர்பிரட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து அக்கோஸ்டிக்ஸும் ரொம்ப க்யூரேட்டடாக பண்ணுவோம். ஒவ்வொரு ஹோம் தியேட்டருக்கும் அந்த சொல்யூஷன் வந்து ரொம்பவே தனித்துவமாக இருக்கும். ஒரு இடத்துல பண்ணுற அக்கோஸ்டிக்ஸ் இன்னொரு இடத்துல நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் வந்து 3-4 ஃபேக்டர் இருக்கும். இந்த ரூமோட டைமென்ஷன் இருக்கும், கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு ஆவிட் லிசனர் இதை நாங்கள் பார்ப்போம், என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், இது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஓவரால் அந்த டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், அந்த ரூமோட லே அவுட் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்த்துட்டு தான் அக்கோஸ்டிக்ஸ் அப்ரோச் நாங்கள் வந்து எடுக்கிறோம். ஸோ நாட் ஒன்லி ஃபார் சவுண்ட் பட் ஆல்சோ இந்த ஆஸ்தட்டிக்காக இதை வந்து எப்படி நம்மளுக்கு வந்து அந்த லுக் வைஸ் வரணும், அதுவுமே வந்து நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஃபீட்டுக்கு வந்து டோர் இருக்குது, விண்டோ இருக்குது. ஸோ அது வந்து வென்டிலேஷன் பர்பஸ்க்கு எனக்கு அதுக்கான ஆக்சஸ் வேணும்னு சொன்னார். அதுக்கான ஆக்சஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் அது அந்தளவுக்கு ப்ராமினெண்ட்டாக அந்த லைட் போட்டால், அந்த லைட் போட்டால் மட்டும் தான் தெரியும் தவிர்த்து மீதியெல்லாம் வந்து அந்த டிசைனோடையே அப்படியே இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து கிரே அண்ட் க்ரீன் தான். பட் அந்த வார்ம் ஒயிட் லைட் வந்து அந்த லைட்ஸாக யூஸ் பண்ணதுனால இது ஒரு மாதிரி அந்த எல்லோயிஷ் ஷேடு கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த க்ரீன் அண்ட் எல்லோ அந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட் காம்பினேஷன். ஸோ அதுவுமே இங்கே வந்து நல்ல பக்காவாக செட் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ இந்த ரூமில் வந்து டெப்த்து வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்க முடியாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு நட்ச் கொடுத்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இந்த ரூமில் வந்து இன்டகிரேட் ஆகிருக்கு. அண்ட் நம்ம அந்த காப் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் இந்த லைட்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ரூமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ரொம்பவே வந்து ஒரு ஆம்பியன்ட் லுக் வந்து இந்த ரூமில் வந்து ஏற்படுது. ஸோ எங்களோட கோல் என்னென்னா, இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ். கஸ்டமர் வந்து இங்கே நிறைய விஷயத்துக்காக இந்த வீடை வந்து கட்டியிருக்காரு, இந்த ஃபார்ம் ஹவுஸை. ஸோ நேச்சரோட இன்ட்ராக்ட் பண்ணணும், ரெண்டாவது மெடிடேஷன் பண்ணணும், அண்ட் ஒரு ஃபேமிலியோடு வந்தால் அந்த இடத்துல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோனாகவும் இருக்கணும் மீதி இந்த விஷயம்லாம் பண்ணதுக்கப்புறம். ஸோ நாங்கள் அதுக்காகவே வந்து இந்த க்ரீன் டோனை வந்து அந்த சென்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக, அந்த தீமை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அவருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நாங்கள் 2 வந்து அப்படி தான் நாங்கள் போட்டு கொடுத்தோம். அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்பவே இங்கே பக்காவாக அமைஞ்சிருச்சு. அண்ட் பேக் ஹாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காட்ஃபாதர் போஸ்டரோட தீம், அந்த ஃப்ரேம் வந்து வச்சுருந்தோம். பட் ஆக்சுவலாக இனிஷியலாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணது கிடையாது. கஸ்டமர் வந்து அவுட் ஆஃப் ஹிஸ் என்ன சொல்கிறது அந்த பேஷன்னால் அவர் வாங்கி வச்சுருந்தார். பட் ஹீ ஃபெல்ட் தட் அந்த ஃப்ரேம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இது வச்சா அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு அவர் ஓரமாக வச்சுருந்தார். நான் பார்த்துட்டு, எதுக்கு சார் இது ஓரமாக வச்சுருக்கீங்க, இது யூஸ் பண்ணலாம் சார், கண்டிப்பாக பின்னாடி நம்ம போட்டோன்னா சூப்பராக இது வந்து ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை அங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டோடனே கஸ்டமர் வந்து ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கும் இந்த கலர் தீம்க்கும் அண்ட் அந்த பின்னாடி அந்த காட்ஃபாதர் அந்த போஸ்டர் வந்ததில் ஹி வாஸ் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதுக்கப்புறம் சவுண்டெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஹி வாஸ் வெரி கன்வின்ஸ்ட். அண்ட் அவர் வந்து எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, நான் ஆக்சுவலாக பயந்துட்டு இருந்தேன், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இது நம்ம யூஸ் பண்ணுவோமா, நம்ம வந்து டோட்டலாக நேச்சரோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஆள், இதுக்குன்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படத்தெல்லாம் பார்ப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எவ்ரி வீக் இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஃபேமிலியோட. ஸோ அதுதான் இந்த ஹோம் தியேட்டரோட ஒரு முக்கியமான கோல். இது வந்து பிஸ்னஸ் ரீதியாக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போக, ஒரு கஸ்டமருக்கு வந்து அது எந்த அளவுக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி ஃபேமிலி டைம் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும், அந்த ரூமை வந்து எப்படி எப்படிலாம் அவங்களால வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும், இது எல்லாமே வந்து ஃபோர்ஸி பண்ணி தான் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். அண்ட் திரும்ப திரும்ப நான் வந்து இது சொல்கிறதுக்கு ரீசன் வந்து, இது ஜஸ்ட்டு ஒரு ஹோம் தியேட்டர் தானே,
ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு தானேன்னு சொல்லி இது வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம புறக்கணிச்சிட்டு அப்படி போயிட முடியாது. நாங்கள் வந்து இந்த ஹோம் தியேட்டர் செட் பண்ணி கொடுக்குற கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் ஜோனில் தான். அந்தளவுக்கு அந்த ஹாப்பினஸும் அந்தளவுக்கு அந்த பாண்டிங்கும் வந்து இந்த ரூமில் நடக்குது. அது வந்து நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது, நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால தான் அது உங்களுக்கும் நாங்கள் வந்து இந்த வீடியோ மூலயமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் தேர்டு வந்து என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் வந்து நாங்கள் இதில் சூஸ் பண்ணியிருக்கோன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ மெயின் ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் சிக்னேச்சர் சீரீஸ்க்கு போயிட்டோம். சிக்னேச்சரில் 507 சொல்லி ஒரு டவர் ஸ்பீக்கர் இருக்குது. ரொம்பவே வேர்சடைலாக இருக்கும் அண்ட் ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபைட் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் இதை பற்றி நான் நிறைய ப்ராஜெக்டில் பேசியிருக்கேன். அண்ட் சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதே சிக்னேச்சர் சீரீஸில் புதுசாக சென்டர் ஸ்பீக்கர் வந்து மேக்னெட்டில் இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபைடு தான். ஸோ இது வந்து இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா EVO Mark II. ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே ஒரு வேர்சடைலான சென்டர் ஸ்பீக்கர். அண்ட் இந்த எல்சிஆருக்கு வந்து கரெக்டாக இது வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக மிஷனில் வந்துட்டு இன்னும் ஒரு வேர்சடைலான ஸ்பீக்கர்ஸ் வந்து போயிருக்கோம். ஸோ மேக்னெட்டில் வந்துட்டு இந்த சீரீஸில் வர சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸை வந்து இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதுக்கு மேலே என்ன மாடல் இருக்குதுன்னு பார்க்கும்போது மிஷனில் வந்து எங்களுக்கு MI 781Aன்ற ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். இதுலேயுமே அதே மாதிரி 8 inch டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு நாங்கள் போயிட்டோம். அண்ட் இதுவுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வேர்சடைலாக இருக்குது. அண்ட் இங்கே உட்காரும்போது உங்களுக்கு அந்த சரவுண்டில் இருக்கிற அந்த சவுண்டே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இங்கே வந்து இன்டர்பிரேட் ஆகுது. ஸோ அதுதான் இந்த ஹோம் தியேட்டரோட ஹைலைட். நாட் ஒன்லி சரவுண்ட்ஸ்க்கு நாங்கள் அந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணல, அண்ட் ஹைட் சேனல்ஸ்க்கும் வந்து அதே ஸ்பீக்கர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சவுண்டோட அந்த டோனல் குவாலிட்டி அக்ராஸ் த ரூம் வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகிறதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து சிக்னேச்சர் சீரீஸோட ரொம்பவே வந்து க்ளோஸாக ஒத்து போகிறதுனால எங்களுக்கு வந்து எங்களோட ஒர்க் வந்து கேலிப்ரேஷனில் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து இல்லாமல் எல்லாமே வந்து ஒரே கர்வில் வந்து ஈஸியாக வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே ஸ்பீக்கர்ஸை வந்து எப்படி மேட்ச் பண்ணி போடுறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுக்கு கேலிப்ரேஷன் பண்ணும்போது அந்த கர்வ்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெட்ரூம் கிடைக்கும். அண்ட் சிஸ்டமே வந்து முக்கால்வாசி ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையை பண்ணிடும். ஸோ நம்மளோட ஒர்க் வந்து ஆஸ் அ ஹியூமன் கரெக்டான ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த ரூமுக்கு எது செட் ஆகும், எது எல்சிஆரோட ஒத்து போகும் அதெல்லாம் பார்த்து நம்மளோட எக்ஸ்பர்டீஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் 2 சரவுண்ட் இருக்குது, அண்ட் பேக்கில் ரியர் 2 சரவுண்ட் இருக்குது, அண்ட் ஃப்ரண்ட்டு வந்து ஹைட் சேனல்ஸ் 2 அண்ட் பேக் ஹைட் சேனல்ஸ் 2. ஸோ இது வந்து டால்பி அட்மாஸோட 7.2.4ங்கிற இந்த கான்ஃபிகரேஷனில் வந்துடும். அண்ட் இது போக 2 சப்வூஃபர் நாங்கள் போட்டிருக்கோம். ரெண்டுமே 15 inch சப்வூஃபர், ரொம்பவே பவர்ஃபுல். பட் இந்த ரூமுக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இது வந்து மேட்ச் ஆகிடும். இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா வாஃபடேயில் SW15ங்கிற இந்த மாடல் நீங்கள் நிறைய எங்களோட பில்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் SW15 வந்து கிட்டத்தட்ட கண்டினியூஸ் வந்து 450 watts வரைக்கும் போகும். அண்ட் பீக் அவுட் ஆகிறது வந்து 800 watts வரைக்கும் பீக் அவுட் ஆகும். ஸோ இந்த ரூமுக்கு வந்து இந்த சப்வூஃபர் வந்து ரொம்பவே ஒரு கரெக்டான ஒரு மேட்சாக ஆகிடுச்சு. ஸோ 2 சப்வூஃபர் போடுறது எதுக்குன்னா இந்த ரூமில் அக்ராஸ் த ஃப்ளோர் ஒரே மாதிரியான பேஸ் வந்து நீங்கள் இந்த 4 சீட்டில் எங்கே உட்காந்தாலும் ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு தான் போடுறது. அதே மாதிரி இது வந்து ஸ்டாண்டிங் வேவ்ஸ் ரெசனன்ஸை வந்து ரொம்பவே டிராஸ்டிக்காக இது வந்து கர்டைல் பண்ணும். ஸோ ஒரு அக்கோஸ்டிக் ரூமில் நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு ஹோம் தியேட்டர் போடுறீங்கன்னா நாங்கள் இப்போலாம் பண்ணுற பில்ட்ஸில் கண்டிப்பாக டிஃபால்ட்டாக 2 சப்வூஃபர் கொடுத்துட்றோம். அதனால் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. பேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ தட் அது வந்து மற்ற ஃப்ரீக்வன்சிஸோட, அதாவது நம்ம சரவுண்டில் இருந்து வர ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரண்ட் சென்டர் இதிலேருந்து வர ஃப்ரீக்வன்சிஸோட இது வந்து இன்டர்ஃபியர் ஆகாமல் இது வந்து தனியாக அந்த பேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப ப்ரிசைஸ்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ உங்களோட இன்டகிரேட்டர்ஸ் வந்து ஒரு சப்வூஃபரே போதும் சார், அதுவே பயங்கரமாக இருக்கும், உங்களுக்கு தலைவலிக்கும் அது இதுன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. 2 சப்வூஃபர் வந்து ஒரு அக்கூஸ்டிக் ரூமில் மஸ்ட்டு, அது கண்டிப்பாக போட்டே ஆகணும். இது வந்து வெறும் பேஸ்க்காக பண்ணுறது கிடையாது. நம்ம வால்யூம் வச்சா பேஸ் வந்து ஜாஸ்தி ஆக தான் போகுது. பட் அகெயின் இது வந்து அந்த பேஸ் வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக வருது, உங்களுக்கு வந்து அந்த தலைவலி இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் இந்த சொல்யூஷனே. இதனால் தலைவலின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அது கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடையாது.
ஃபோர்த்து வந்து இதோட ப்ராசஸிங். இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வந்து 11.2 அண்ட் டால்பி அட்மாஸ் கான்ஃபிகரேஷனில் 7.2.4 நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீ ப்ராசஸர் அண்ட் பவர் ஆம்ப்க்கு போயிட்டோம். ஸோ ப்ரீ ப்ராசஸர் வந்து நாங்கள் நிறையா சைட்ஸில் இது யூஸ் பண்ணியிருக்கோம். AV7706 மெரான்ஸில் இருந்து ஒரு 11.2 சேனல் பட்ஜெட் ஓரியன்ட் எட் வேர்சடைலான ஒரு ப்ராசஸிங் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் பவர் ஆம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 7 சேனலுக்கு MM8077 அண்ட் 5 சேனலுக்கு MM7055 கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் அந்த 11 சேனல்ஸையும் வந்து பக்காவாக இது வந்து ட்ரைவ் பண்ணும். அண்ட் இந்த ரூமுக்கு வந்து ரொம்பவே வேர்சடைலாக இருக்குது. இதனால் நம்மளுக்கு வந்து நிறைய ஹெட்ரூம் கிடைக்குது. இது வந்து ஓவர் வெல்மிங்காக இல்லாமல் இல்லை ஓவர் கில்லாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்க முடியுது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே. ஸோ ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா 4K லேசர் போயிட்டோம். எல்ஜியில் AU810PW. இது வந்து பட்ஜெட் ஓரியன்ட் ப்ரொஜெக்டர். இது 4K லேசர் இந்த அளவுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஒரு ப்ரொஜெக்டர் வந்து வேறு கம்பெனியில் நாங்கள் பார்க்கல. பட் எல்ஜியில் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் எல்ஜி டிவியோட ஃபேனாக இருந்தீங்கன்னா அவங்களோட கலர் சயின்ஸ் அந்த ஸ்கின்னோட டோனல் குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் உங்களோட ஹோம் தியேட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா 3 கம்பெனி தான் இந்த மார்க்கெட்டையே ரூல் பண்ணுது. ஒன்று வந்து சாம்சங், சோனி அண்ட் எல்ஜி. எல்ஜி வந்து இவங்க கண்டுபிடிக்காத டெக்னாலஜியே இல்லை. ஓலெட் டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது வந்து எல்ஜி தான் வந்து பேட்டன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்கிறது ஓலெட் தான். மினி ஓலெட், மினி எல்இடி அப்படின்னு நிறைய டெக்னாலஜி வந்தாலுமே ஓலெட்டை வந்து அந்த கிளாரிட்டி, அந்த பிளாக் லெவல்ஸ் வந்து யாராலையுமே பீட் பண்ண முடியல. பட் என்ன, அது வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷனலாக இல்லை. இன்னும் வர வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதில் வந்து ரிசர்ச் வந்து நடந்துகிட்ருக்கு. அது இன்னும் ரொம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். பட் அகெயின் எல்ஜி வந்து எப்போவுமே அந்த விஷயத்தில் பேக் டவுன் ஆனதே கிடையாது. ஸோ அதே மாதிரியான டெக்னாலஜி இவங்க ப்ரொஜெக்டர்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சீம்லெஸ்ஸாக. ஸோ நாங்கள் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி கலர் சயின்ஸோடு நாங்கள் வந்து பார்க்கல. ஸோ அதனால் இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி அண்ட் ரொம்பவே பக்காவாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது வந்து 1.4 ஹை கெயின் ஸ்க்ரீன் அண்ட் இது வந்து 150 இன்ச்சஸில் மைக்ரோ ஒன் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தட் ஸ்பீக்கர் பின்னாடி இருக்கிற ஸ்பீக்கரோட சவுண்டு வந்து எந்த விதமான டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சீம்லெஸ்ஸாக அது வெளியில் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் நின்று பார்த்தாலும் அதோட பிக்சலேஷன், டெக்ஸ்சர் எதுவுமே தெரியாது. பட் அதுக்கு உண்டான வேலையை அது கரெக்டாக பக்காவாக செய்யும். மீடியா பிளேயர் பார்த்தீங்கன்னா 2 மீடியா பிளேயர் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஆப்பிள் டிவி ஸ்ட்ரீமிங்காக. ஃபஸ்ட்டு ஆப்பிள் டிவி தான் வந்து கொடுத்துருந்தோம். அது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இன்றைக்கி நாங்கள் வரும்போது ஒரு நல்ல மீடியா பிளேயர் NVIDIA Shield TV Pro கொடுத்துருக்கோம். ஸோ அவரோட ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற கண்டென்ட்டும் அவர் வந்து ரன் பண்ணிப்பார் அதில். ஸோ NVIDIA Shield TV Pro ஒன்று வந்து iOS பேஸ் பண்ணியிருக்கு, இன்னொன்று வந்து ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து வேர்சடைலான டிவைசஸ் தான். பட் NVIDIA Shield TV Proவில் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கெல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிப்செட்டும் அது வந்து கொஞ்சம் வேர்சடைலாக இருக்கும். என்ன தான் அது வந்து கொஞ்சம் பழைய மாடலாக இருந்தாலும் இன்னி வரைக்கும் NVIDIAவிலேருந்து ஒரு டெக்னிக்கல் மார்வல்னு சொல்லலாம். இன்னி வரைக்கும் அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வந்து விடாமல் வந்துட்டுருக்கு. அண்ட் சிஸ்டம் வந்து டோட்டல் எவ்ரி மந்த் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. விச் மீன்ஸ் அதோட பேக் அண்ட் டீமில் அது வந்து ரிலண்ட்லெஸ்ஸாக அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரீசெண்டாக அதில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி RO3Dயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஏன்னா மீடியா பிளேயரில் வேறு எந்த மீடியா பிளேயர்லையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் RO3D சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இதில் ஒன்றுத்தில் மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் வேறு எதனா மீடியா பிளேயர் தெரிஞ்சிருந்ததுன்னா, அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்கிறேன், கேலடிஸ்கோப்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு, அதெல்லாம் இந்தியாவில் இன்னும் வரல. பட் இந்த மாதிரியான மீடியா பிளேயர்ஸில் உங்களுக்கு RO3Dயோட இருக்குன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். My name is Max. My world is fire and blood. It's the oil, stupid. Oil wars. If you were good
maybe Tony would still be alive. ஸோ கோர் ஆடியோஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 5 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நாங்கள் ரீசெண்டாக பண்ண ப்ராஜெக்ட், அது ஒரு அல்ட்ரா ஹை எண்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சஸ்லேயும் நாங்கள் வந்து ஹோம் தியேட்டர்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மிட் லெவலில் ஹோம் தியேட்டர்ஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னும் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி இன்னும் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அண்ட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா 3.5 lakhsலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு 5.1 சிஸ்டம் பேசிக் ஹோம் தியேட்டர் வந்து நீங்கள் டெடிகேட்டட் ரூமில் போடுற மாதிரியே வந்து பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா, எங்களை வந்து இவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் தான் பண்ணுவாங்க, இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லி ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணிடக்கூடாது மக்கள். ஸோ அது ஏற்கனவே மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட பேசும்போது கஸ்டமர்ஸ், நான் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு கஸ்டமரை பார்த்தேன். ஸோ அவர் அரண்டல் 1723 டவர்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருக்காரு. என்னோடய வீடியோ பார்த்து தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ ஏன் சார் நீங்கள் என்கிட்ட அப்ரோச் பண்ணல, நீங்கள் எதுக்கு வெளியில் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நீங்கள் வந்து நான் வெறும் 2 டவர் தான் அந்த டைமில் வாங்கினேன், உங்ககிட்ட வந்து நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் ஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கெல்லாம் எங்ககிட்ட பேசுகிறதுக்கு டைம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு எனக்கு அப்படி யோசிச்சிட்டேன் சார். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. 2 ஸ்பீக்கர் தானே, சரி ஓகே, நான் ஆன்லைனில் தேடினேன், கிடச்சதை வாங்கிட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் அவருக்கு எஜுகேட் பண்ணேன். அப்படி கிடையாது சார், நீங்கள் எந்த கஸ்டமராக இருந்தாலும் வியாபாரத்துக்கு அப்பாற்பட்டு எவ்வளோ நேரம் பேசணுன்னாலும் நான் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன அந்த டைமில் வேறு யாருன்னா கஸ்டமர்கிட்ட இல்லை கஸ்டமர் பிளேஸில் இருந்தால் தான் நான் எடுக்க மாட்டேன்னு தவிர்த்து, இல்லை நான் எதனா பர்சனல் ஒர்க்கில் இருந்தால் தான் நான் வந்து அந்த கால்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் போகும். அப்போ கூட நான் வந்து அந்த கால்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன், திருப்பியும் கால் பண்ணி யார் என்னன்னு கேட்பேன். இதுதான் என்னோடய ஜாபோட டிஸ்கிரிப்ஷனே. ஸோ அதனால் யார் வேணாலும் தாராளமாக என்னை வந்து ரீச் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருந்தாலும் நான் பேசுகிறேன். அண்ட் ஈவன் நிறையா கஸ்டமர்ஸ் கிட்ட ஆர்ஸ் டுகெதர் நான் உட்காந்து பேசியிருக்கேன். அவங்களே வந்து வியப்பாக சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்வாங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த கஸ்டமர் கேட்குற குவரிக்கு நாங்கள் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேல் எது வேணும்னாலும் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு தடவை எங்கிட்ட ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட இல்லைனா நீங்கள் வெளியில் போய் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னப்போ அப்போ தான் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு 2 டவர் வாங்கினேன் சார், அதுக்கப்புறம் அதிலேருந்து வர சவுண்டு எனக்கு பிடிச்சிருந்தது, இன்னும் 2 டவர் வந்து நான் வந்து சரௌண்டுக்கு வச்சுட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொன்னார். நான் தான் சொன்னேன், சரௌண்டுக்கெலாம் எதுக்கு சார் இவ்வளோ பெரிய டவர் நீங்கள் வைக்கிறீங்க? பார்த்தா அவர் வந்து அண்டர் பவர்டு பவர் ஆம்ப் வாங்கி வச்சுருக்காரு. அதில் 2 பவர் ஆம்ப் போயிடுச்சு. ஸோ அவருக்கும் வந்து புரியல, அவர் என்னவோ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனால் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. அப்புறம் நான் வந்து அவருக்கு எஜுகேட் பண்ணேன், இல்லை சார் நீங்கள் பின்னாடி டவர் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீடும் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து இமோட்டிவாவில் வந்து அவர் பேஸ்எக்ஸ் 5க்கு போயிட்டார். ஆக்சுவலாக பேஸ்எக்ஸ் 5 வந்து 2 சேனல் ட்ரிவன். அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக பவருக்கு வந்து கொடுக்காது. பர் சேனல் பவர் தான் நம்மளுக்கு. நீங்கள் பின்னாடி எந்த வாட்டேஜில் போட்டாலும் அந்த பர் சேனல் 200 வாட்ஸ் அவுட்புட் அட்லீஸ்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி பவர் ஆம்ப் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி அவர் எஜுகேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து புரிஞ்சுது. அப்போது நாங்கள் சொன்னோம், நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து காஸ்ட்லியாக இருக்கும், இல்லை நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வெளியில் போய் வாங்குறீங்க. ஆனால் அந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் போய் வாங்குறதுனால நிறைய பைசா அதில் வேஸ்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கு நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் அட்லீஸ்ட் உங்களை கைடாவது பண்ணி இதில் வந்து பணத்தை போடலாம், இதில் போடக்கூடாது, இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் இதுக்கு செட் ஆகும், இது செட் ஆகாதுன்ற இந்த கிரிட்டிக்கல் ரெக்கமெண்டேஷன்ஸை நாங்கள் வந்து பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு வந்து
ஜாஸ்தி பணத்தை தான் நீங்கள் வந்து சேமிப்பீங்க சார், இது மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னப்போ தட் இஸ் வென் ஹீ ஸ்டார்டட் டு ரியலைஸ் அண்ட் இனிமேல் எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னாரு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அவருக்கு வந்து கேலிப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொன்னார், அதுவுமே பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். ஸோ என்னோடய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து கோர் ஆடியோஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுவாங்க, ரொம்ப அல்ட்ரா ஹை அண்ட் ரொம்ப ப்ரீமியமான ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ், அதுவுமே நாங்கள் பண்ணுவோம். பிகாஸ் நாங்களுமே வந்து எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு பர்சனலாக இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்த இந்த ட்ரெனாவ், இந்த மேட்வியர்லாம் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அதில் வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 மாதம் அதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணி நாங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அந்த மாதிரி இன்னோவேட்டிவாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு இருந்தாலுமே இந்த டெக்னாலஜிஸ்லாம் வந்து எப்போ அதோட பர்பஸ் வந்து எப்போ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னா, அது வந்து ஒரு சாமானிய மக்கள்கிட்ட போய் சேர போது தான். ஏன்னா எல்லாருமே வந்து வெறும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அது ஜென்ரல் பப்ளிக் கிட்ட அது இல்லை அப்படின்னா அந்த டெக்னாலஜி வந்து ஒரு பெரிய டெக்னாலஜி கிடையாது. அது இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். பட் ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அது எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். இப்போ டால்பி அட்மாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5.5 lakhsல இருந்து ஒரு 10x10 ரூமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இது வந்து நிறைய பேர் இதுக்கு வந்து அப்போஸும் பண்ணுவாங்க. பட் நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட 10x10 ரூம் தான் இருக்குது. இப்போது வீடு இடிச்சிட்டு பக்கத்து வீடையும் சேர்த்தா வந்து ஹோம் தியேட்டருக்கு கட்ட முடியும்? பண்ண முடியாது. ஸோ வாட் வி ஹாவ் டு இம்ப்ரவைஸ், அதுவும் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸை பெண்ட் பண்ணுவோம். அது வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆகாது. ஸோ நான் வந்து கிளியராக சொல்கிறேன், 10x10 ரூமில் ஹோம் தியேட்டர் கட்ட முடியாது. பட் மீடியா ரூம் ஒரு நல்ல சரவுண்டோட நம்மளால் வந்து பண்ண முடியும். அது நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நிறைய அனாமலிஸ் இருக்குது, அதுக்கு உண்டான வீடியோஸும் நான் வந்து அடுத்த காலகட்டத்தில் நான் போடுறேன். இதை பற்றி இன்னும் எதுவுமே வந்து ஃப்ளாஸ் இல்லாமல் நீங்கள் போடுற பணமும் வந்து லாஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு. அதில் உங்களுக்கு நீங்கள் போடுற பணத்துக்கு உங்களுக்கு நல்ல நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒர்க்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களுமே வருது நிறைய மாடல் தியேட்டர்ஸ் வந்து எங்கள் பில்டிங்லேயே நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ற அந்த ரிசர்ச்லேயும் நாங்கள் வந்து ஈடுபட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஹை எண்டாக வந்து பண்ணாமல் கொஞ்சம் நம்ம வந்து கீழே போயிட்டு ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் எப்படி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்குமே வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு பாசிட்டிவ் வைபோட இந்த பயணத்தையும் நாங்கள் வந்து தொடங்குறதா இருக்கிறோம். உங்களுக்கு இதுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து அந்த கோர் ஆடியோஸுங்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து எந்த விதத்துலையும் வந்து கம்மி பண்ணாமல் எப்படி இது வந்து பட்ஜெட்டில் கொடுக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட கான்செப்ட். அது வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதுக்கான அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது போக நாங்கள் வந்து 4 ரெக்லைனர்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டியூவல் மோட்டர் ரெக்லைனர்ஸ் அண்ட் ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்பவே பாஷாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இட்டாலியன் லெதரட் மெட்டீரியல் தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து உட்காரும்போது உங்களுக்கு அந்த ஃபெட்டிக்னஸ் ஆர் உங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் 3 hour 4 hour உட்காந்து படத்தை பார்த்தாலுமே எந்த விதமான பாடி பெயினும் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஏற்ற பொசிஷனில் நீங்கள் வந்து இதை லாக் பண்ணிவிட்டு உட்காந்து பார்க்கலாம் தாராளமாக. அண்ட் ஆல்சோ இந்த ரெக்லைனர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் சவுண்டு வந்து டிஃப்ளெக்ட் பண்ணாமல் உங்கள் சப்வூஃபர்லேருந்து வர அந்த சவுண்டை வந்து கரெக்டாக அந்த ப்ரிசிஷனோட உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் இதில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ உள்ளே போட்டிருக்கிற உல்ஃபில் எல்லாமே அக்கூஸ்டிக் உல்ஃபில் தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூ கேன் ஃபீல் இட். ஸோ அதுதான் அந்த ஹோம் தியேட்டரோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அதனால தானே நம்ம வந்து ஒரு தனி ரூம் போட்டு ஒரு ஹோம் தியேட்டர்னு எதுக்கு போகிறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காதுக்கும் நம்ம வந்து ட்ரீட் வந்து வைக்கணும். அதே சமயம் நம்ம பாடிக்குமே வந்து ஒரு ட்ரீட் தான் அது ஆக்சுவலாக. ஸோ ஹேவிங் செட் தட், உங்களுக்கு சப்போஸ் இதே மாதிரி ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு ஹோம் தியேட்டரை வந்து கட்டமைச்சு கொடுக்கணுன்னா தாராளமாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் வந்து எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமோ நான் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நாங்கள் கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் எக்யூப்மெண்ட் தனியாக வாங்கணுன்னா எங்களோட ஷோரூமுக்கு நீங்கள் வந்து வாக்இன் பண்ணி வரலாம். சென்னை அண்ணா நகரில் இருக்குது. அண்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரும் இருக்குது. அண்ட் ஹேவிங் செட் தட், பெர்லுசனில் வந்து புது சீரீஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, ஏ சீரீஸ்ன்னு சொல்லி ஆல்ஃபா சீரீஸ். ஸோ அது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நாங்கள் தான் வந்து அன்வீல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டெமோவும் நாங்கள் வந்து எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வச்சுருக்கோம். ரொம்பவே வேர்சடைலான ஸ்பீக்கர். அண்ட் அந்த பட்ஜெட்டில் பெர்லுசன் வந்து கொடுக்கறது நாங்கள் எதிர்பார்க்கல. பட்
கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் உங்களோட எக்ஸிஸ்டிங் ஹோம் தியேட்டரை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் அப்கிரேடாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு ஹோம் தியேட்டருக்கு நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்கிரேட் போகும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும் அந்த சவுண்டோட டோனல் குவாலிட்டி எப்படி இருக்கும், நம்மளோட தேவை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பெர்ல்சன் ஸ்பீக்கர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து பாருங்கள். உங்களுக்கு நான் அதுக்கான ப்ரெசன்டேஷனும் கொடுக்குறேன். சூப்பராக இருக்கும். இட்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் உங்களை விட்டு விடைபெற்று போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இல்லை இந்த ஹோம் தியேட்டர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.